வணக்கம். இப்போ தான் திருமாவளவன் அவர்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய இன்டர்வியூஸ், திமுக பற்றின செய்திகள், ஆளுநருக்கும் டிவிகே கட்சிக்கும் என்ன நடக்குது, ஏன் இன்னும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலை அப்படின்ற இதை பற்றி பல செய்திகள் வந்துட்டுருக்குது. என்னோடய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது திருமாவளவன் அவர்களே இப்போது ரீசெண்டாக அவங்கக்கிட்ட தான் ஆதரவு கேட்டிருக்கிறதுனால நம்ம திரும்ப அவரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போது அவர் சொல்கிறாரு, ஆளுநர் மெஜாரிட்டி அடிப்படையில் டிவிகேவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும். அப்படி அழைப்பு விடுக்காததுக்கு பின்னால் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கிறச்சே நீங்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் விருப்பப்பட்டு டிவிக்கோட ஆட்சி அமையணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களுமே சரி, இல்லை வேறு யாரும் சரி வெளியிலேருந்தோ சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி சரி ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்ற உங்கள் சப்போர்ட்டை கொடுக்காததுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. நான் நினைக்கிறேன், இப்போ டிவிக்கு எம்எல்ஏஸ் மத்தியில் ஒரு தொய்வை ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி நம்ம ஒரு வேளை அவ்வளோ எம்எல்ஏஸாக வாங்க முடியுமா? இப்போது டிஎம்கே கூடவோ இல்லை ஏடிஎம்கே கூடவோ அவங்க ஜாயின் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ எம்எல்ஏஸ் ஒட்டு மொத்தமாக எடுத்து இவங்களோட இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா? அதுக்கான வேலை ஏதாவது நடக்குமா? அதனால் இவங்க தாமதிக்கிறாங்களா? இல்லை என்ன தான் நினைக்கிறாங்க? இப்போ மக்களோட நலன் முக்கியம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு முக்கியம்னு சொல்கிறவங்களே இவ்வளோ யோசிக்கிறதுக்கு பின்னாலே என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு உங்களோட ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.